அவருக்கு எதிர்க்க ஒருத்தர் படம் ரிலீஸ் பண்றானும் போது குறைஞ்சபட்சம் சிவகார்த்திகேயன் ஏதாவது தடுத்து நிறுத்தி இந்த ஒரு வாரம் பின்னாடி வந்திருக்கலாம்ல. அவர் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு நன்றி இல்லாம இப்படி சிவகார்த்திகேயன் விஜய் அவர்களுடைய முதுகுல குத்துறன்ற மாதிரிலாம் சோசியல் மீடியால போட்டு வாட்டி வதக்குறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் வேற பதில சொல்லியிருப்பேன். இப்போ நீங்க கேட்கறதுனால நம்ம உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க சார். ஆக்சுவலா விருப்பம் சிவகார்த்திகேயனுக்கு அதுல அதிகமா இருந்திருக்கு. ஓ அப்படிங்க? ஆமாமா. அதை இப்போ நீங்க ஷாக்கானீங்கல்ல, இவருக்கு ஒரு க்ளோஸ்அப் ஒன்று வைங்க. இதே ஷாக்கை விஜயும் அடைஞ்சிருக்காரு. அதுதான் இப்போ நம்ம கேள்விப்பட்டது. இப்படி அவருடைய ஆர்வமும் இதுல இருந்தது அப்படின்னு அவர் கேள்விப்படும் பொழுதுதான் விஜய் ரொம்ப ஷாக் ஆயிருக்காரு. அதனால இப்ப எப்பவுமே ஒரு சாதாரண ஒரு படத்தோடு நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்கிறத தாண்டி ஒரு பெரிய படத்தோடு மோதும் போது உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் உங்க மேல வரும். கண்டிப்பா. சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ஏற்கனவே ஒரு ஹைட்ல இருக்காரு. அவரை விட ஹைட்டான ஒருத்தரோட மோதி அந்த படம் சூப்பரான படமாகவும் இருக்கு. ஒருவேளை ஜனநாயகன் அதை வின் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், காலரை தூக்கிட்டு தெரியல விஜயே அடிச்ச வேண்டாண்ணா அப்படின்ட்டு.